ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதை பற்றிய கல்வி தான் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். அதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சில அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரே குவாலிஃபிகேஷன் அவங்க மனிதனாக பிறந்திருக்கிறது மட்டும்தான். ஸோ அதுதான் ஹியூமன் ரைட்ஸோட டெஃபினிஷன். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் எவ்ரி பர்சன் இஸ் என்டைட்டில்ட் டு ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஹியூமன். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, கண்ணியத்தோடு வாழ்கிறது. ரைட் டு எஜுகேஷன், கல்வி பெறும் உரிமை. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப், கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம். இது எல்லாம் தான் சில அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு மனிதனுக்குமே. அடுத்து லிங்க் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் பீஸ். இந்த மனித உரிமைக்கும் அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நம்ம ஏன் பீஸ் எஜுகேஷனில் படிக்கிறோம் அப்படின்னா, பீஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கோ டுகெதர். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அமைதி இல்லாமல் மனித உரிமைகளை பாதுகாக்க முடியாது. மனித உரிமைகள் இல்லாமல் உண்மையான அமைதி ஏற்படாது. ஸோ அதனால தான் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அண்ட் பீஸ் எஜுகேஷன் ஆர் இன்டர் கனெக்டட். அது ரெண்டுமே ஒன்று ஆதரிக்கும் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர். ஸோ இது இல்லாமல் பீஸ் எஜுகேஷன் கிடையாது, பீஸ் எஜுகேஷன் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த டாபிக் நமக்கு பீஸ் எஜுகேஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷனை என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அபவுட் ரைட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மனித உரிமைகள் பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு பேர் தான் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். ஸோ என்ன மாதிரியான ரைட்ஸ்? லைக் தோஸ் இன் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு. ஸோ நம்ம எப்படி யுஎன்சிஆர்சின்னு பார்த்தோமோ அது மாதிரி இது ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கன்வென்ஷனில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறிவிப்பு. ரைட்ஸ் ஆஃப் சைல்டுனால் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம கற்றுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பேக்ட் ஆஃப் ரைட்ஸ் வயலேஷன்ஸ். இந்த மனித உரிமை மீறப்படும் போது அதனுடைய விளைவுகள் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். டெவலப்பிங் எம்பத்தி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எம்பத்தி எப்படி வளர்த்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி வளர்த்துக்கிறது, அதை பற்றி கற்றுக்கிறது. லேர்னிங் டு ப்ரொடெக்ட் ஒன்ஸ் ஓன் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ரைட்ஸ். தன்னுடைய உரிமையை பாதுகாக்கிறது ப்ளஸ் மற்றவங்களோட உரிமைகளை எப்படி மதிக்கிறது, இது எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். ஸோ இதில் இருக்க முக்கிய அம்சங்கள் என்னென்ன? ஹியூமன் ரைட்ஸ்ன்றது யூனிவர்சல், அதாவது எல்லாருக்கும் பொதுவானது. இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாதது. அதாவது மனிதனையும் அந்த உரிமைகளையும் பிரிக்க முடியாது. இன்டர்டிபெண்டன்ட், கனெக்டட் டு ஈச் அதர், ஒன்று சார்ந்தது. ஸோ இதுதான் ஹியூமன் ரைட்ஸோட முக்கிய அம்சம். இப்போ எஜுகேஷன் நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஜஸ்டிஸ், நீதி, லவ், அன்பு, ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் பிலீஃப். ஃப்ரீடம் ஆஃப் தாட்ன்றது நம்மளுடைய சுதந்திரமாக சிந்திக்கிற விஷயங்கள், அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் தாட். அண்ட் பிலீஃப்னு நம்பிக்கை, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் பீப்புள், எல்லாரையும் மதிக்கிற மனப்பான்மை. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்போ விமனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மதிக்கிற தன்மை. இதெல்லாம் தான் நமக்கு எஜுகேஷன் கொடுக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸோட முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தோம், எஜுகேஷன் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தோம். அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷனோட கோல் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய உரிமைகள் என்ன, மற்றவங்களோட உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லித்தரது. அடுத்தது என்கரேஜ் தம் டு ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் ரைட்ஸ். அந்த உரிமைகளை மதிக்கவும் பாதுகாக்கவும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. டெவலப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ரியாக்ஷன் டு இன்ஜஸ்டிஸ். அப்படின்னா இந்த உரிமை மீறல் நடக்கும்போது இல்லை அந்த இடத்துல முதல்ல சென்சிட்டிவிட்டின்றது முதல்ல உரிமை மீறல் நடக்குது அப்படின்ற அந்த விஷயமே அவங்களுக்கு புரியணும். புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிராக நம்ம செயல்படணும். ஸோ அதுதான் டெவலப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ரியாக்ஷன் டு இன்ஜஸ்டிஸ். கிரியேட் அவேர்னஸ் அபவுட் வயலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஹவு டு ரெஸ்பாண்ட். ஸோ இதை வயலேஷன் பற்றின அவேர்னஸை கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஒரு மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லித்தரணும். இதெல்லாம் தான் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். ஸோ இந்த மனித உரிமைன்றது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்போது இந்த மனித உரிமை மீறல் ஏன் நடக்குது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் தெரியணும். இந்த சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதும் தெரியணும். எதனால் இந்த மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்றதும் தெரியணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன் அபவுட் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் தட் லீட் டு ரைட்ஸ் வயலேஷன்ஸ். என்னென்ன அப்படின்னா, ஓவர் ஃபோக்கஸ் ஆன் எக்கானமி, பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கறது. இக்னோரிங் ஜஸ்டிஸ், அதாவது நீதியை தாண்டி பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அடுத்தது இக்னரன்ஸ் அபவுட் லாஸ் அண்ட் ரைட்ஸ், அது சட்டங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறது. பல பேருக்கு வந்து நமக்கு நம்மளுடைய அடிப்படை சட்டங்கள் கூட தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பயந்துகிட்ருப்போம். ஆனால் அது ஏன்னா, அந்த பயம் ஏன் வருதுன்னா, நமக்கு சட்டத்தை பற்றிய ஒரு அறிவு கிடையாது. அடுத்து பாவர்ட்டி அண்ட் அன்ஈக்குவல் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். பாவர்ட்டின்றது வறுமை, அன்ஈக்குவல் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்றது குறைந்த அளவான மக்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருக்கு, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட குறைவான பணம் இருக்குது. இதுதான் அன்ஈக்குவல் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எடுத்தோம்னா, மேபி அந்த நாட்டோட 80 to 90% வெல்த் வந்து ஒரு 10% மக்கள்கிட்ட தான் இருக்கும். மீதி இருக்கிற 10% தான், மீதி இருக்கிற 90% வந்து அதை டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டேட் குளோபல் லெவலில். அடுத்து லேக் ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வி ஆக்சஸ் இல்லாமல் இருக்கிறது, படிக்காமல் இருக்கிறது. ட்ரெடிஷன்ஸ் தட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் விமன், நம்மளுடைய பழமையான மரபுகள். ஸோ அது வந்து பெண்களை ஒடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. முன்னாடி சதி இருந்துச்சு, உடன்கட்டை ஏறுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இன்னமும் பல விஷயங்கள் பெண்களை ஒடுக்கிற மாதிரியான மரபுகள் இருக்குது. நெக்லெக்ட் ஆஃப் ஓல்ட் பீப்புள் டியூ டு நியூக்ளியர் ஃபேமிலிஸ். ஸோ முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் தனி குடித்தனமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வயதான மக்களை வந்து நம்ம புறக்கணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பவர் ஆஃப் ரிச் மைனாரிட்டி குரூப்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம்ல, அன்ஈக்குவல் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போது அந்த டாப் 10% தான் வந்து அவ்வளோ வெல்த்தையும் வச்சுருக்காங்க. அப்போது அவங்கள்ட்ட தான் அந்த கம்ப்ளீட் பவர் இருக்கும். அவங்க தான் மற்ற 90% மக்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது இதெல்லாம் நடக்கும்போது அந்த மனித உரிமை மீறல்களும் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த விஷயங்களால் தான் இந்த மனித உரிமை மீறல்கள் பொதுவாக நடைபெறும் எல்லா இடங்கள்லையுமே. மெத்தட் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கான சரியான மெத்தட் இது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவம் மூலமாக கற்றுக்கிறது தான். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வேல்யூஸ் ஆர் பெஸ்ட் லேர்ன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை அனுபவித்து அது மூலமாக அதை ரிஃப்ளெக்ட்ன்றது அதை பிரதிபலிக்கிறது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஷேர் பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். இப்போது சொசைட்டியில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை பற்றி அவங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, அவங்களோட தனிப்பட்ட உணர்வு என்ன, அதை ஷேர் பண்ணிக்கணும். டிஸ்கஸ் ரியல் லைஃப் இஷ்யூஸ், உண்மையாக வாழ்க்கையில் நடக்கிற இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் ஆன் ஹவு ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஃபாலோட் ஆர் வயலேட் இன் த லைஃப்ஸ் இன் சொசைட்டி. ஸோ இதை பரிசீலிக்கணும் அவங்க ஆக்சுவலாக எப்படி வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை எப்படி அதை மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த லாக்அப் டெத்து இப்போ ரீசெண்டாக நடந்தது கூட இந்த மனித உரிமை மீறல் கீழே தான் வரும். இல்லை ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க, அது மனித உரிமை மீறல் கீழே தான் வருது. ஒருத்தருக்கு கல்வி கிடைக்காமல் இருக்குது, அதுவும் மனித உரிமை மீறல் தான். அதெல்லாம் பேசிக் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. இல்லை ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து சுதந்திரமாக ஒரு கருத்து சொல்ல முடியல, அதுவும் மனித உரிமை மீறல் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாணவர்களை பேச விட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் வாங்கி அவங்களுக்கு புரியணும் எதெல்லாம் நம்ம சொசைட்டியில் நடக்குது, எதுலெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எதுலெல்லாம் வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போது ஸோ இதில் ஓவரால் சம்மரி என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஹெல்ப் அஸ் க்ரோ இன் இன்டெலிஜென்ஸ், நம்மளை அறிவாளிகளாக மாற்றுது. கான்சைன்ஸ் நம்முடைய மனசாட்சி, டேலண்ட் நம்மளை திறமைகளை வளர்க்க உதவுது. ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனைகளை அதிகப்படுத்துது. டினையிங் தீஸ் ரைட்ஸ் லீட்ஸ் டு பர்சனல் சஃபரிங், சோஷியல் அன்ரெஸ்ட் அண்ட் ஈவன் வயலன்ஸ். ஸோ இந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது அங்கே ஒரு தனிநபருக்கு ஏதோ ஒரு துயரம் ஏற்படுது. நம்ம இப்போ பார்த்த மாதிரி லாக்அப் டெத்தாக இருக்கலாம் அல்லது என்கவுண்டராக இருக்கலாம். சமூகத்திற்கும் ஒரு குழப்பத்தை விளைவிக்குது, சோஷியல் அன்ரெஸ்ட் அண்ட் ஈவன் வயலன்ஸ், வன்முறையும் அங்கே வந்து சேருது. அப்போது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1989 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம் சுதந்திரமானதாக இருக்கணும், நீதி உள்ளதாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா அதுக்கு அடித்தளம், ஃபவுண்டேஷன் இந்த ஹியூமன் ரைட்ஸ்
அண்ட் டிக்னிட்டி, மனித உரிமைகள் மற்றும் மனித கண்ணியம். இதுக்கு மரியாதை கொடுத்தா தான் மீதி எல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு முக்கிய சாராம்சம். இதை சொன்னது அந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் 1989 இந்த டிக்ளரேஷனை அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இதை தான் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் பற்றின விஷயங்கள். இது 5 மார்க்ஸாகவும் கேட்கலாம், இல்லை 10 மார்க்ஸாகவும் கேட்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எடுத்து எழுதலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.